உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ரிஷபம் ராசியின் சித்திரை மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். தனஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் நிலையில் லாபஸ்தானத்தில் சனி, செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய மூவரின் கூட்டணியும் ஏற்பட்டுள்ளது. வருமானத்துக்கு குறைவிற்காக விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தால் நல்ல வரன் நிச்சயமாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழும். கணவன் மனைவியரிடையே பரஸ்பர அந்யோன்யமும் அன்பும் அதிகரிக்கும். கருவுற்றிருக்கும் பெண்மணிகளுக்கு சுகப்பிரசவம் ஏற்படும். வேலையில்லாத பெண்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். ஒரு சிலர் வெளிநாடு சென்று பணியில் சேரும் சாத்தியக்கூறு உள்ளதையும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. நிர்வாகத்தினரின் உத்தியோகம். நிர்வாகத்தினரின் ஆதரவும் மேலதிகாரிகளின் சுமூகமான உறவும் மனதிற்கு உற்சாகத்தை அளிக்கும். தற்காலிக பணிகளில் உள்ள ரிஷபராசி அன்பர்களுக்கு பணி நிரந்தரம் நிச்சயம். புதிய வேலைக்கு முயற்சித்து வருபவர்களுக்கு மனதிற்கு திருப்தி அளிக்கும் நிறுவனத்தில் பணி உத்தரவு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம். தொழில் மற்றும் வர்த்தகத்தை விரிவுபடுத்துவதற்கு கிரகநிலைகள் சிறந்த சுபபலம் பெற்று திகழ்கின்றன. அளவோடு முதலீடு செய்து உங்கள் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யலாம். வெளி மாநிலங்களுக்கு சென்று புதிய கிளைகள் திறப்பதற்கு கிரகநிலைகள் அனுகூலமாக உள்ளன. நிதி நிறுவனங்களின் உதவியும் சலுகைகளும் எளிதில் கிடைக்கும். சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பார்கள். கலைத்துறையினர். பொருளாதார நெருக்கடியில் இருந்து வந்த உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கை கொடுக்கும். பண நெருக்கடி தீரும். ஓரளவு உங்கள் பொருளாதார நிலைமையை சீர் செய்து கொள்ள கிரகநிலைகள் சாதகமாக அமைந்துள்ளன. குறிப்பாக மந்த நிலையிலேயே சென்ற பல மாதங்களாக நீடித்து வந்த திரைப்படத்துறை மீண்டும் புத்துயிர் பெற்று துளிப்பதற்கு ஏற்ற காலகட்டம் இந்த சித்திரை மாதம். அரசியல் துறையினர். சிக்கனமாக செலவு செய்து சேமித்து வைத்துக் கொள்ள அரிய தருணம் இந்த மாதம். வாய்ப்புகள் கிடைப்பது அரிது. அதை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கைகளில்தான் உள்ளது. மேல்மட்ட தலைவர்கள் உங்களுக்கு ஆதரவாக துணை நிற்கின்றனர். பொதுமக்களும் ஆதரவாளர்களும் தக்க தருணத்தில் உதவுவார்கள். மாணவியர். கல்வி கிரகமான புதன் இம்மாதம் முழுவதும் உங்களுக்கு ஆதரவாக சுபபலம் பெற்று சஞ்சரிக்கின்றார். படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபடும். நினைவாற்றல் ஓங்கும். ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்கள் உற்சாகத்தை அளிக்கும். உயர்கல்விக்கு பண உதவி கிடைக்கும். வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்தால் முயற்சிக்கலாம், வெற்றி கிடைக்கும். விவசாயத்துறையினர். விளைச்சல் திருப்தி தரும். உங்கள் விளைபொருள்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்கும். பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாம். பெண்மணிகள். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நெருங்கிய உறவினர்களுடன் சுமூகமான நல்லுறவு நிலவும். வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். சந்திராஷ்டம தினங்கள். சித்திரை 22 பிற்பகல் முதல் 24 இரவு வரை. பரிகாரம். பசுமாட்டிற்கு பசும்புல் நல்ல பரிகாரமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.